சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொழிலாளர் விடுதலை முன்னணி, டாஸ்மாக் விடுதலை முன்னணி மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எல்எல்எஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அம்பத்தூர் பேரறிவாளன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்திற்கு சென்னை மாவட்ட தலைவர்கள் ஜானகிராமன், பாஸ்கர், மூர்த்தி ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். மேலும் மாநில தலைவர் அறிவழகன், மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி, மாநில பொருளாளர் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில பொருளாளர் எஸ் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி தெளிவாக எடுத்துக் கூறிய பின்னர் கூட்டத்தின் முக்கிய கருப்பொருளாக 23 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக பணிபுரியும் டாஸ்மாக் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்திட வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும், காலிபாட்டில் திட்டத்தை மாற்றி அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் இக்கோரிக்கைகளை முக்கிய கோரிக்கையாக அறிவிக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் எல்எல்எஃப் மாநில துணை செயலாளர்கள் மன்வீரன், நீதிநாயகம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைத் தலைவர் மேட்டூர்பா சிவக்குமார், நிர்வாக அமைப்பு செயலாளர் ஸ்ரீகாந்த் செல்டியன், மாநில அமைப்பு செயலாளர் புஷ்பகாந்தன் உட்பட மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சி நிறைவாக டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி தென்சென்னை மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.